சோ இப்போ நான் ஒரு ஏசி வாங்க போறேன் அப்படின்னா நான் எதெல்லாம் கன்சிடர் பண்ணணும். சோ இந்த வீடியோ பார்த்துருக்க எல்லாத்துக்கும் ஒரு சின்ன விஷயம் வரும். எதெல்லாம் நான் கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா ஸ்டார் ரேட்டிங் ஃபர்ஸ்ட். ஸ்டார் ரேட்டிங் வந்து எதை பேஸ் பண்ணி கொடுக்குறாங்க, இந்த வேல்யூ பேஸ் பண்ணி தான் கொடுக்குறாங்க. சோ வேல்யூ வந்து ISER வேல்யூவா இருக்கணும். ER வேல்யூ போகாதீங்க, ISER வேல்யூ இருக்கிற மாதிரி பாருங்க. ஒன்னு. நம்பர் 2, இந்த ISER வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டார் லேபிள் வந்து கொடுத்துருப்பாங்க. கீழே ஸ்டார் ரேட்டிங் லேபிள்ல கீழே வந்து பீரியட் கொடுத்துருப்பாங்க, எந்த இயர்ல ஏசி டெஸ்ட் பண்ணதுன்னு. அது வந்து ரீசெண்டா டெஸ்ட் பண்ண ஏசியா வந்து நீங்க போங்க, பழசு போகாதீங்க. ஏன் போகாதீங்க அப்படின்னு நான் சொல்றேன்னா ஒரு விஷயம் இருக்கு. இப்ப 2018ல ஒரு ஏசி வந்து 5 ஸ்டார் அப்படின்னு வெளியில வருது அப்படின்னா 2019ல அது 5 ஸ்டாரா இருக்காது, அது வந்து 3 ஸ்டாரா இருக்கும். 2020ல அது 3 ஸ்டாரா இருக்காது, 1 ஸ்டாரா போகும். ஏன் காரணம் அப்படின்னா அட்வான்டேஜ் கூட 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 அதோட எஃபிஷியன்சி வந்து கம்மியாக அட்வான்ஸ் வர வர அந்த ஏசியோட ரேட்டிங் வந்து கம்மியாயிட்டே போகும், அதோட ஸ்டார் ரேட்டிங் கம்மியாயிட்டே போகும். சோ அதனாலதான் லேபிள் பீரியட். இப்ப நீங்க 2020ல போய் இப்ப ஏசி வாங்க போறீங்க அப்படின்னா அப்கோர்ஸ் 2019 எடுத்துக்கலாம். 2019 எடுக்கிறத விட 2020 வந்துருச்சு.